ஹாய், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆன் பேஜ் எஸ்இஓ. எஸ்இஓ அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட் வந்து சர்ச் இன்ஜினில் ரேங்கிங் ஆகிறதுக்கான ஒரு ஒரு சப்போர்ட் வந்து எஸ்இஓ சைட்லேருந்து நமக்கு கொடுக்குது. ஓகேவா? ஸோ எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் எஸ்இஓ, லோக்கல் எஸ்இஓ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ வந்து நம்ம எஸ்இஓக்கு கீழே நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆன் பேஜ் எஸ்இஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ நீங்க உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்க சர்ச் இன்ஜின் தட் இஸ் கூகுளில் வந்து நீங்க ரேங்க் ஆக வைக்கணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட்குள்ளார நடக்கிற விஷயங்கள் கான்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை டெக்னிக்கலாக உங்களோட வெப்சைட்குள்ளார நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் லைக் கீவேர்டு பிளேஸ்மெண்ட். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து நாம் நினைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களோட பேஜ் ஆர் வெப்சைட் எது வேணாலுமே வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆன் பேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? செக்லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. நம்ம நிறைய அந்த சர்டன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதுனால உங்களோட வெப்சைட் முன்னாடி கொண்டு வரலாம். தட் இஸ் சர்ச் இன்ஜின்ல நம்ம பிளேஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஓகேவா? அது என்னென்ன செக்லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க வந்து மெயினா நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பேஜ் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட வெப்சைட் நீங்க எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா வச்சுக்க போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்க டெஸ்க்டாப்ல நீங்க வந்து உங்களோட வெப்சைட் ஆக்சஸ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க மொபைல்ல நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணாலும் சரி, அட் எண்ட் ஆஃப் த டே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ பேஜ் ஸ்பீட்ல இருந்து நிறைய விஷயங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு நல்லா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ரேங்கிங் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி செக்லிஸ்ட் நம்ம என்னென்ன இருக்குங்கிறது நம்ம மெயினா பார்க்கலாம் ஆன் பேஜ் எஸ்இஓ பொறுத்தவரை. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ரிசர்ச். கீவேர்ட் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி பொட்டென்ஷியலான கீவேர்ட்ஸை நீங்கள் ரிசர்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ உங்களோட பேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு நல்ல கீவேர்டு எடுத்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்கன்னா அது மூலியமா உங்களோட கான்டென்ட் வந்து சர்ச் இன்ஜினில் பிளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து உங்களோட கான்டென்ட் நீங்கள் வந்து கொடுக்கும்போது டைட்டில் டேக்னு சொல்லி சொல்லுவோம், எஸ்சிஓ டைட்டில்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அது நீங்கள் ஒரு நல்ல சூட்டபிளான கேரக்டர் லென்த்குள்ளார உங்களோட டைட்டில் கொடுக்கணும். அண்ட் அந்த டைட்டில்குள்ளார நீங்கள் எடுத்த மெயின் கீவேர்டை நீங்கள் வந்து அங்கே பிளேஸ் பண்ணணும். ஓகே? ஸோ அப்படி பண்ணுறதுனால உங்களோட கான்டென்ட் வந்து விசிபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. தட் இஸ் சர்ச் இன்ஜினில். அண்ட் அதே மாதிரி உங்களோட வெப்சைட் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க எங்க வந்து நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் கேஸ் நீங்க வந்து வேர்ட் பிளஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல போயிட்டு உங்களோட கான்டென்ட் எல்லாம் வந்து நீங்க பிளேஸ் பண்ணி நீங்க வந்து கண்டென்ட் எல்லாம் எடிட் பண்ணி நீங்க அது மூலியமா நீங்க பப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். டைட்டில் டேக் நீங்க வந்து செட் பண்ணலாம், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து ப்ராப்பரா செட் பண்ணலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் லைக் அட்ராக்டிவா இருக்கணும். நம்ம கொடுக்குற அந்த 1.5 லைன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு வர வியூவர்ஸை வந்து ட்ரிகர் பண்ணி உள்ளார நீங்க கொண்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி உள்ளார நீங்க யூஸ் பண்ற இந்த கீவேர்ட்ஸ் வந்து நல்ல கீவேர்டா இருக்கணும். ஓகே, நீங்க சூஸ் பண்ற அந்த மெயின் கீவேர்டு நீங்க மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். தென் கான்டென்ட்டோட ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் நீங்க கொடுக்க போற அந்த ப்ராப்பரான சப்ஹெட்டிங்ஸ் H1, H2, H3 டேக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க ப்ராப்பரா செட் பண்ணி உங்களோட கான்டென்ட் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க வந்து நல்லா கொண்டு வந்தீங்கன்னா ஐ மீன் வர யூசர்ஸ்க்கு அது ஒரு நல்ல வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸா வந்து அமையும். ஓகே, தென் அட் தி சேம் டைம் கான்டென்ட்டோட குவாலிட்டி. ஸோ நம்ம கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அதை தாண்டி வந்து கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சென்டென்சஸ் வைஸ் லென்த்தி எல்லாமே நம்ம வச்சுக்கணும், பேராகிராஃப்ஸ் லென்த்தி எல்லாமே நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க ப்ராப்பரா நீங்க ஹேண்டில் பண்ணும்போது படிக்கிறவங்களுக்கு கண்டென்ட் வந்து எங்கேஜிங்கா இருக்கணும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஓகே, ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் அந்த சீக்வன்ஸ் ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா, ஏ டு இசட் டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ ஒரு பேராகிராஃப் டு இன்னொரு பேராகிராஃப் அந்த சீக்வன்ஸ் அந்த கனெக்ஷன் ப்ராப்பரா இருக்கணும். ஸோ தட் வர வியூவர்ஸ் வந்து எங்கேஜ் ஆவாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எங்கேஜ் ஆகிறதுனால அகெயின் உங்களோட வெப்சைட்டுக்கான
வெப்சைட்க்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் கண்டென்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணாலுமே மேக் ஷூர் உங்களோட கண்டென்ட்டோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். அதே மாதிரி அடுத்த செக்லிஸ்ட் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கீவேர்ட் பிளேஸ்மெண்ட். நிறைய பேர் வந்து கீவேர்டு வந்து அப்படி அப்படியே அங்கங்கே பிளேஸ் பண்ணிடுவாங்க. சேக்குக்காக கீவேர்டு இங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அங்கங்கே பிளேஸ் பண்ணிடுவாங்க. பட் அப்படி நம்ம பிளேஸ் பண்ணுறதுனால என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்டென்சஸ் அது நேச்சுரலாக இல்லாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அப்படி நேச்சுரலாக இல்லாமல் போகும்போது கிராமட்டிக்கலாக எரர் வரும் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ரொம்ப புவராக போக சான்சஸ் இருக்குது. ஸோ மேக் ஷூர் நீங்கள் கீவேர்டு வந்து பிளேஸ் பண்ணும்போது ப்ராப்பராக அந்த சென்டென்ஸ்லாம் வந்து சூட் ஆகிற மாதிரி நீங்கள் கீவேர்டை நீங்கள் பிளேஸ் பண்ணணும். படிக்கும்போது நேச்சுரலாக இருக்கணும். ஓகேவா? தென் இன்டர்னல் லிங்க்ஸ். உங்களோட வெப்சைட்குள்ளார நிறைய பேஜஸ் வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ வேற பேஜோட லிங்கை எடுத்துகிட்டு வந்து கரண்ட் பேஜில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கண்டென்ட் வந்து படிக்கும்போது அதில் அங்கே இன்டர்னல் லிங்க் வேற பேஜோடது இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணும்போது வேற பேஜுக்கும் போவாங்க. விச் மீன்ஸ் உங்களோட வெப்சைட்குள்ளாரியே மற்ற பேஜஸ் கனெக்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ்இஓ ஃபேக்டருக்குமே அது ஒரு பூஸ்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அட் ப்ரெசென்ட் மொபைல் ஆக்சஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட மொபைல் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வச்சுக்கிறதுனால அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட வெப்சைட் கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்காக. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேஜ் ஸ்பீடு. உங்களோட பேஜ் வந்து எந்த அளவுக்கு லோடிங் ஸ்பீடு இருக்குங்கிறது நீங்கள் மெயினாக பார்க்கணும். பிகாஸ் காம்படிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை உங்களோட பேஜ் லோடிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, லோட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி என்ன ஆகும்? வர யூசர்ஸ் வந்து வேற காம்படிட்டர்ஸ்க்கு உங்களை மாதிரி வேற சைட்டு என்ன உங்களுக்கு அப்பியர் ஆகிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணி அவங்க போவாங்க இல்லையா? ஸோ மேக் ஷூர் உங்களோட பேஜ் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டெவலப்பரோட சப்போர்ட் இல்லாமல் இதை நீங்கள் பண்ண முடியாது. அவங்க கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ண பாருங்கள். அண்ட் இது சம் ஆஃப் தி செக்லிஸ்ட் தான். நீங்கள் வந்து இன்னும் நிறைய செக்லிஸ்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? நிறைய டூல்ஸ் இருக்கு. இந்த செக்லிஸ்ட் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு சில டூல்ஸ் மூலியமா நீங்கள் வச்சு அனலைஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ் உங்களால் அஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர் உங்களால் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் மெஜாரிட்டி ஆஃப் தி திங்ஸ் ஆன் பேஜ் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் டெவலப்பர் சப்போர்ட் இல்லாமல் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக நீங்கள் செக்லிஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் டெவலப்பர் கிட்ட நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் 100% நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து வரும். இதில் நான் சொல்ல வருதுன்னா டெவலப்பர் சப்போர்ட் இந்த இடத்துல மெயினாக தேவைப்படும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து A to Z நீங்கள் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் நீங்கள் அது ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுனால ஆன் பேஜ் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் சக்சீட் ஆகலாம். உங்களோட வெப்சைட் ஷைன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹோப்ஃபுல்லி இந்த கான்டென்ட் ஆன் பேஜ் ஃபேக்டர் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி மெயினான டாபிக்ஸ் ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.